இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆமா, ஜூஸ் யாருக்கு? சிவாவுக்கு. ஓ ஆமா, நான் சிவாவை பார்க்கவே இல்லையே. அவர் வீட்ல தான் இருக்காரா? நைட் 10:30க்கு படுத்துருவாரு. மார்னிங் 4 to 4:30க்கு எழுந்து ஊருக்குள்ள சின்னதா ஒரு 20 minutes வாக்கிங் போவாரு. வீட்டுக்கு வந்ததும் லைட்டா ஒர்க் அவுட் பண்ணுவாரு. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஜாஸ்தி. ஆமா, டெய்லி நீங்க தான் ஜூஸ் குடிப்பீங்களா? ஆமா, நாங்க ஒன்னா இருந்தப்போ நானே கொண்டு போய் கையில கொடுப்பேன். இப்போ அங்க வச்சிருவேன், அவரே எடுத்து குடிச்சுப்பாரு. ஓ சரி, நீங்க போய் கொடுங்க. துளசி, ஃப்ரூட்ஸ் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கு எது நல்லதுன்னு விசாலாட்சி அம்மா தான் பார்த்து பார்த்து செய்வாங்க. பழங்கள் கூட அவங்களே போய் தான் வாங்கிப்பாங்க. ஓ அப்படியா? என் அம்மா கூட இதே மாதிரி தான். சரி, சிவாவுக்கு எந்த மாதிரி ஜூஸ் பிடிக்கும்? சிவா டேஸ்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு, ஹெல்த்காக தான். அவருக்கு இந்த மில்க் ஷேக் எல்லாம் பிடிக்காது. சுகர் போட்டுக்க மாட்டாரு, ஐஸ் கூட வேண்டான்னு சொல்லிடுவாரு. விட்டமின் சி உள்ள ஜூஸ் தான் ஜாஸ்தி குடிப்பாரு. சரி, இதெல்லாம் ஜனனி பாத்துக்க மாட்டாங்களா? ஜனனி பாவம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. போக போக பழகிப்பாங்க. நான் போனதுக்கு அப்புறம் அவங்க தானே பாக்கணும். போன பிறகுனா போறீங்களா? ஆமா, லீகலா டிவோர்ஸ் கிடைச்சதும் நான் போயிடுவேன். ஓ, ஆனா அம்பலா சார் இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டாரே. ஐயா என்னமோ நினைக்கிறாங்க. கண்டிப்பா எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. ஆனா நான் ஏன் இங்க இருக்கணும்? இந்த வீட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல மேடம். நெக்ஸ்ட் வீக் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் கையெழுத்து போடாம எப்படி என் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும்? உயில எழுதி உயில ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். யாருக்கு எழுதினாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடும். இன்னும் உயில் ரெஜிஸ்டர் ஆகல.